இந்த போயம் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஹென்றி வேன் டைக். இவரோட ஆத்தர் டீட்டெயில்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இந்த போயம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அவரோட லைஃப்பை வந்து அந்த போயட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நல்ல போயம். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அபவுட் த ஆத்தரில் அந்த ஆத்தர் பற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஹென்றி வேன் டைக் வந்து 1852 டு 1933 இதுதான் இவரோட இயர். இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர். தென் இவர் வந்து பார்த்தோன்னா பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அந்த இயர் பார்த்தோன்னா 1899 அண்ட் 1923. ஸோ இது மட்டும் இவரை பற்றின டீட்டெயில்ஸில் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது 14 லைனில் இருக்கிறத வந்து நம்ம சானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ சானட் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா, அந்த வேர்டு வந்து எதுலேருந்து வந்திருக்குன்னா, இட்டாலியன் வேர்டு சொனட்டோ அப்படின்றதுலேருந்து வந்திருக்கு. இதோட மீனிங் என்ன அப்படின்னா லிட்டில் சாங். அதான் அந்த 14 லைன்ஸில் இருக்கிற அந்த சாங் தான் வந்து நம்ம சானட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். லைன் போயமில் ஃபஸ்ட்டு 8 லைன்ஸை என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா ஆக்டேவ் அப்படின்னு சொல்லுவோம். லாஸ்ட்டாக இருக்க அந்த 6 லைன்ஸ் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா செசட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இதை தான் வந்து அந்த சானட் அப்படின்றதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இங்கே ஒரு மெட்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா அயாம்பிக் பென்டாமீட்டர். அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னா என்னென்னா, ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம். இப்போ இந்த போயமில் வந்து ஒரு லைன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதில் வந்து ஒரு 10 சிலபிள்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. 10 சிலபிள்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அதை நம்ம வந்து அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த போயம் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சின்ன மெயினான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா, இந்த போயமோட எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துடலாம். Let me but live my life from year to year with forward face and unreluctant soul. என்னோட லைஃப்பை வந்து வாழ விடுங்க. ஒவ்வொரு வருஷமும் என்னோட லைஃப்பை வாழ விடுங்க. எந்த மாதிரி அப்படின்னா வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ரொம்ப ஃபார்வர்டாக முன்னோக்கி என்னை போக விடுங்க. அன்ரிலக்டன்ட் சோலாக எதை பார்த்தும் வந்து பயப்படாமல் ரொம்ப ரெடி டு டூ எனிதிங் அப்படின்ற மீனிங் தான் வந்து இந்த அன்ரிலக்டன்ட் அப்படின்றதோட மீனிங். நெக்ஸ்ட்டு வந்து இவரோட வாழ்க்கையில் அவரோட கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நாட் ஹரியிங் டு நாட் டேர்னிங் ஃப்ரம் த கோல். என்னோடய கோல்ஸை நோக்கி ஓடும்போது நான் அவசரமாக ஹரியிங் அப்படின்னா அவசரமாக நான் போகலை. அதுக்காக அந்த கோல்லேருந்து நான் டேர்ன் ஆகி போயிடுவேனா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நாட் மோர்னிங் ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர் இன் த டிம் பாஸ்ட். மோர்னிங் அப்படின்னா என்னென்னா சேடு. மோர்னிங்னா சேடு, டிஸப்பியர்னா மறைஞ்சு போன விஷயங்கள், டிம் பாஸ்ட்னா பாஸ்ட். ஸோ அப்போ என்னென்னா என்னோடய கடந்த காலத்தில் மறைஞ்சு போன சேடான விஷயங்களை பார்த்து நான் வந்து எதுவும் நினைக்கல. நாட் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃப்யூச்சர் வெயிட்ஸ். அதே மாதிரி தான் ஃப்யூச்சர் எனக்காக என்ன வச்சுருக்கு அப்படின்றதையும் வந்து அதாவது ஃப்யூச்சர் எனக்காக என்ன வச்சுருக்கு, ஃப்யூச்சர் எனக்காக என்ன பண்ண போகுது அப்படின்றத நினச்சும் எனக்கு எந்த ஒரு ஃபியரும் இல்லை அப்படின்றத சொல்கிறாரு. பட் வித் அ ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட்ஸ் டோல் டு யூத் அண்ட் ஏஜ் அண்ட் ட்ராவல்ஸ் ஆன் வித் ஷியர். ஆனால் எனக்கு என்னென்னா எதுவாக இருந்தாலும் ஹோல் ஹார்ட்டடாக ஹாப்பி ஹார்ட்டடாக நான் வந்து அதை பண்ணணும். டு யூத் அண்ட் ஏஜ் என்னோடய இளமை காலத்துலேயும் சரி முதுமையான காலத்துலேயும் சரி. அண்ட் ட்ராவல் ஆன் விச் இயர் அந்த ட்ராவல் வந்து நான் என்னோடய லைஃப்பில் ட்ராவல் பண்ணி போகிற ட்ராவல் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபுல் ஹார்ட்டடாக சியர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா, ஸோ லெட் த வே விண்ட் அப் த ஹில் ஆர் டவுன் ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். இப்போ நான் போகிற வழி வந்து ரொம்ப ஹில் அப்படின்னா ஹைட்டான ஒரு பிளேஸாக இருக்கலாம், டவுனாக இருக்கலாம். விச் மீன்ஸ் நம்மளோட வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நாளும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதை தான் இங்கே வந்து மீன் பண்ணுறாரு. ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். அதே வழி வந்து ரஃபாகவும் இருக்கலாம், ஸ்மூத்தாகவும் இருக்கலாம். பட் அந்த ஜேர்னி எப்படி இருக்கணும் அப்படின்னா ரொம்ப ஜாலியாக இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாரு. லைஃப் ஜேர்னியை சொல்கிறாரு. ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் வட் அ பாய், நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். இவர் இன்னும் வந்து என்ன ஸ்டில் சீக்கிங் வாட் ஐ சாட் வென் பட் அ பாய். நான் அந்த சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்து இப்போ வரைக்கும் நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, புது ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும், நிறைய அட்வென்ச்சரஸ் இருக்கணும். க்ரௌன் அப்படின்னா இப்போ எனக்கு க்ரௌன்னு இந்த இடத்துல எதை மீன் பண்ணுறாங்கன்னா, அவர் பண்ணுற விஷயத்தை எல்லாத்தையுமே எல்லாருமே வந்து ஒரு என்கரேஜ் பண்ணணும், இல்லை நல்ல ஒரு இடத்துல இருக்கணும் அப்படிங்கிறத அவர் நினைக்கிறார். My heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best.
மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். இங்கே குவெஸ்ட்னு வந்து எதை சொல்கிறாங்கன்னா சர்ச்சிங் தேடி போயிட்டுருக்கு. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் அண்ட் வில் பி த பெஸ்ட். அந்த அந்த வாழ்க்கையோட முடிவில் அந்த ரோடோட லாஸ்ட்டு டேர்ன் வந்து எப்படி இருக்கும்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ அவரோட லைஃப் வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து இந்த இடத்துல இந்த போயட் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட மீனிங் வந்து இங்கே இவ்வளோ தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நம்ம போயம்னு எடுத்துக்கும் போது ரைமிங் வேர்ட்ஸ் வந்து பார்க்கணும். ரைமிங் வேர்ட்ஸில் அடுத்து ரைம் ஸ்கீமு. இப்போது ஃபஸ்ட்டு இந்த 4 லைன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். இந்த 4 லைன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இயர், டிஸப்பியர் இது ரெண்டும் சேமாக இருக்கா? ஸோ இங்கே நம்ம ரைம் ஸ்கீம் வந்து எப்படி கொடுக்கணும்னா ரெண்டு வேர்டும் வந்து ஒரே மாதிரி ரைமிங் வேர்ட்ஸ் வர்றதில் நம்ம ஏ இங்கேயும் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கணும். சோல், கோல் இங்கே நம்ம என்ன கொடுக்கணும்? நெக்ஸ்ட் பி, பி. ஸோ இந்த 4 லைன்ஸோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னு கொஷின் கேட்டாங்கன்னா ஏபி, பிஏ அப்படிங்கிறது தான். ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஒவ்வொரு 4 லைனாக எடுத்து வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அது ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா க்ளோசரிஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அப்படின்ற ஒன்று வந்து நம்ம மெயினாக அதில் பார்க்கணும். அதுதான் நமக்கு வந்து கொஷினாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா டிம் பாஸ்ட் அப்படிங்கிறதோட ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பாஸ்ட்டை வந்து டிம்முன்னு சொல்லி ஒரு இன்டைரக்டாக ஒரு கம்பேரிசன் இங்கே நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இன்டைரக்டாக கம்பேரிசன் நடந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோன்னா மெட்டஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். மெட்டஃபர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃப்யூச்சர் வெயில்ஸ் அப்படிங்கிறது வந்து இப்போ ஃப்யூச்சர் என்ன அந்த வெயில்ஸ் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி போத்தி இருக்கிற மாதிரி அது என்ன வச்சுருக்குன்றத தெரியாது. அது டைரக்ட் கம்பேரிசன் வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பர்சானிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இங்கே ஹில் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத் இந்த மாதிரி கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து என்னென்னு சொல்லுவோம்னா ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ ஹில் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத் இதுக்கு வந்து நம்ம ஆக்சிமோரன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே டோட்டலாக வந்து ஒரு 4 ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து இருக்குது. ஸோ இதை மட்டும் நம்ம தெளிவாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இந்த க்ளோசரிஸ் இதில் இருக்க மீனிங்கும் நம்ம வந்து பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா கீழே வந்து அந்த அப்ரிசியேஷன் கொஷின் அந்த போயம் கொடுத்து அது கீழே வந்து கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்ஸ் பார்த்துக்கணும். whom does the word me refer to the poet. What kind of life does the poet want to lead? இங்கே செகண்ட் லைனில் இருக்கும் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் ரிலக்டன்ஸ் ஆர் நம்ம இப்படி கூட சொல்லலாம் the poet want to lead courageous life அப்படின்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸோ இதே மாதிரி தான் எல்லா கொஷின்ஸையும் வந்து ஒன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க. அந்த லைன்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணி பார்த்தாலே நம்ம வந்து பார்த்துட முடியும். ஒன்ஸ் அதை மட்டும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க ரைம் ஸ்கீம் இந்த மாதிரி 4 லைன்ஸ் கொடுத்து இதில் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட் நம்ம 4 இதுக்கே பார்த்தோம். ஏ, பி, பி, ஏ. ஸோ ஏபி, பிஏ அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரைமிங் வேர்ட்ஸ்னாலும் அதே தான். ஃபியர், சியர், ஹோல், டோல் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் வந்து இந்த போயமில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஒரே ஒரு தடவை மட்டும் நம்ம அகெயின் பார்த்துடலாம். அவரோட லைஃப்பை வந்து வாழ விடுங்க. எப்படி இருக்கணும் அப்படின்னா அவரோட லைஃப் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். அவரோட கோல்ஸை நோக்கி அவர் போகும்போது ரொம்ப அவசரமாக போகலை. அதுக்காக அந்த கோலை விட்டு டேர்ன் ஆகி போகணும் அப்படின்னா அவர் நினைக்கல. நாட் mourning ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். அவருக்கு மறைஞ்சு போன விஷயத்தை அதாவது அவரோட டிம் பாஸ்ட் கடந்த காலத்தில் நடந்த சேடான திங்ஸை நினச்சி அவருக்கு எந்த கவலையும் இல்லை. அதே மாதிரி அவரோட ஃப்யூச்சர் அவருக்கு என்ன வச்சுருக்கு அப்படின்றத நினச்சும் எந்த கவலையும் இல்லை. ஆனால் அவரோட ஹார்ட் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், ஹோல் ஹார்ட்டடாக இருக்கணும். அவரோட இளமை பருவத்துலேயும் சரி வயசானதுக்கப்புறமும் சரி அவரோட லைஃப் ட்ராவல் வந்து ரொம்ப சியர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. நெக்ஸ்ட் அவர் போகிற வழி வந்து ஹில் ஆர் டவுனாக இருக்கலாம். அந்த ஜேர்னி வந்து ஹில் ஆர் டவுனாக இருக்கலாம், ரஃபாக ஸ்மூத்தாக இருக்கலாம். ஆனால் அந்த ஜேர்னி வந்து ரொம்ப ஜாய்ஃபுல்லாக இருக்கணும். பட் இவர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போதுலேருந்து என்ன நினச்சிட்ருக்காரு, ஸ்டில் இப்போவும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா புது ஃப்ரெண்ட்ஸ் வேணும்னு நினைக்கிறாரு, நிறைய அட்வென்ச்சரஸாக இருக்கணும்னு நினைக்கிறாரு, அண்ட் க்ரௌன் அப்படின்றது வந்து சொல்கிறாரு. அவரோட ஹார்ட் வந்து இன்னும் வந்து தேடிட்டே தான் இருக்குது, கரேஜியஸான லைஃப்பை தேடிட்டு தான் இருக்குது. அவர் நம்புகிறாரு அந்த ரோடோட லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். அந்த ரோடோட கடைசி டர்ன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவரோட லைஃப் வந்து
லாஸ்ட்டாக நினைக்கும்போது ஒரு நல்ல இடத்துல இருக்கும் அப்படின்றத வந்து அவர் நினைக்கிறார். நெக்ஸ்ட்டு வந்து ஆத்தர் டீட்டெயில்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான். டக்குன்னு சொல்லணும்னா இவர் வந்து ஒரு அமெரிக்கன் ஆத்தர், பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. 1899 அண்ட் 1923 இந்த இயரில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவரோட இயர் பார்த்தோன்னா 1852 to 1933. இந்த சினோனம்ஸ்லேயும் வந்து அந்த க்ளோசரிஸ்லேயும் சிம்பிளாக வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் இருக்கிறது தான் நம்ம ஞாபகம் வைக்கணுன்றதை விட நம்ம குயிக்காக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கலாம். மார்னிங் அப்படின்னா சேட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வெயில்ஸ் அப்படின்னா நம்மளால் எதுவும் பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ யூ cannot see it clearly or understand it. ஆனால் ஏதோ ஒரு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து கவர் பண்ணி வச்சுருக்கிறது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். க்ரௌன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்சது தான், ஒரு ப்ரைஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். குவெஸ்ட் அப்படின்னா லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட். அதான் நம்ம ரொம்ப நாளாக தேடிட்டுருக்க ஒரு விஷயம், அதை கண்டுபிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்றத தமிழில் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அன்ரிலக்டன்ட் அப்படின்னா willing to do something, நம்ம செய்கிறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங். ஸோ எல்லாத்துக்கும் தமிழில் ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் ஆப்ஷன்ஸில் நம்ம கொடுக்கும்போது ஏதாவது ஒன்று வந்து கிளிக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த சானெட்டு வந்து சிம்பிள். அதோட அது வந்து எந்த வேர்டு, இட்டாலியன் வேர்டு. அந்த இட்டாலியன் வேர்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சொனெட்டோ. இதோட மீனிங் என்னென்னா லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக். நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்தோன்னா அயாம்பிக் பென்டாமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அயாம்பிக் பென்டாமீட்டர்னு என்னென்னு பார்த்தோம், ஒரு லைனில் 10 syllables வந்து இருக்கிற மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஆக்டேவ் அப்படின்னா என்னென்னா ஃபஸ்ட் 8 லைன்ஸை சொல்கிறாங்க. செசட்னா என்னென்னா அடுத்து இருக்கிற அந்த 6 லைன்ஸை சொல்கிறாங்க. டோட்டலாக இந்த சானட் அப்படிங்கிறது 14 லைன்ஸு. ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக வந்து நம்ம சொல்லணும்னா இவ்வளோ தான். ஒன்ஸ் இந்த கொஷின்ஸை மட்டும் இந்த போயம் லைனோட மேட்ச் பண்ணி ஆன்சர்ஸை தெரிஞ்சுக்கோங்க. இதில் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.